ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது என்ன டாபிக் கீழே வந்திருக்குன்னா, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கக்கூடிய டாபிக் கீழே வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் ஏ ரோ ஆஃப் 21 கேர்ள்ஸ் when Monica was shifted by 4 places towards the right, she becomes 12th from the left hand. What was her earlier position from the right hand of the row சொல்லியிருக்காங்க. 21 சிறுமிகள் கொண்ட ஒரு வரிசையில் மோனிகா என்பவர் வலப்பக்கம் நோக்கி 4 இடங்கள் மாற்றப்பட்டால் அவர் இடப்பக்க முனையிலிருந்து 12வது ஆளாக மாறுகிறார். வரிசையின் வலப்பக்க முனையிலிருந்து அவரது முந்தைய இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரோலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1லேருந்து 21 வரைக்கும் பசங்க இருக்காங்க, ஓகேவா, பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 21 சிறுமிகள் கொண்ட வரிசையில் மோனிகா தான் ஒரிஜினலாக ஒரு இடத்துல இருக்கா, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதுதான் அவளோட ஒரிஜினல் பொசிஷன். இப்போ இருக்கிற பொண்ணை ஒரு 4 இடம் தள்ளி மாற்றுறாங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் இந்த இடத்துல இருக்கிற பொண்ணை டீச்சர் வராங்க, நீ ஒரு 4 இடம் தள்ளி போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இடப்பக்க முனையிலிருந்து, இது என்னது, லெஃப்ட் ஹேண்டு இடப்பக்க முனை, இது என்னது, ரைட் ஹேண்டு வலப்பக்க முனைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அவ இடத்த மாற்றின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இடப்பக்க முனையிலிருந்து 12வது ஆளாக மாறுகிறார். ஒரிஜினலாக இங்கே இருந்திருக்கா, இப்போ அவ இடத்த மாற்றிட்டாங்க. அப்போ இடது பக்கத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவள் எங்கே இருக்கா, 12வது இடத்துக்கு போயிடுறா. ஒரு 4 இடம் தள்ளும் போது 12வது இடத்துக்கு போயிடுறா. அப்போ ஒரிஜினலாக அவள் எங்கே இருந்திருப்பா, இங்கேருந்து ஒரு 4 பிளேஸ் தள்ளி போகிறா. 4 பிளேஸ் என்ன பண்ணுறா, தள்ளி உட்கார வைக்காங்க. அப்போ 12வது இடத்துக்கு போயிடுறா. அப்போ ஒரிஜினலாக அவள் எங்கே இருந்திருப்பா, 8வது இடத்துல இருந்திருப்பாளா. 12 - 4 8. அப்போ ஒரிஜினலாக எங்கே இருந்திருப்பா, 8வது இடத்துல மோனிகா இருந்திருப்பா. ஓகே, ஸோ மேலே தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 21 பேர் இருக்காங்க. மோனிகாவை ஒரு 4 இடம் தள்ளி வைக்கிறோம். மோனிகா வாஸ் ஷிஃப்டட் பை 4 places டுவர்ட்ஸ் த ரைட். வலது பக்கத்தை நோக்கி 4 பக்கம் தள்ளி வைக்கிறோம், 4 இடம் தள்ளி வைக்கிறோம். அப்போ அவள் எங்கே போகிறான்னா இடது பக்கத்துலேருந்து ஒரு 12வது இடத்துக்கு போகிறான். ஸோ இடது பக்கத்துலேருந்து அவளோட இடம் எங்கே மாறிடுது, 12வது இடத்துக்கு மாறிடுது. இதுதான் யார், நம்ம மோனிகாவோட புது இடம். நம்ம மோனிகாவோட பழைய இடம் எது, இந்த 8வது இடம். எப்படி 8ன்னு கண்டுபிடிச்சேன்னு புரியுதா. ஒரு 4 இடம் தள்ளி வச்சா 12வது இடத்துக்கு போகிறா அப்படின்னா அவளோட பழைய இடம் என்னவா இருந்திருக்கும், 12 - 4 8வது இடத்துல இருந்திருப்பா. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வாஸ் ஹர் ஏர்லியர் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோ. அப்போ அவள் வலது பக்கத்துல இருந்து பார்த்தா எத்தனாவது இடத்துல இருப்பா, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனாவது இடம், வலது பக்கத்துல இருந்து பார்த்தா அவளோட பழைய இடம். இப்போ வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ அவ புதிய இடத்துல எத்தனாவது இடத்துல இருக்கான்னு கேட்கல. ஒரிஜினலா அவ எங்க இருந்திருந்தா, வலப்பக்க முனையிலிருந்து அவரது முந்தைய இடம் என்ன, அவளோட முந்தைய இடம் என்ன, 8வது இடம். எப்போ எங்க இருந்து பார்த்தா, இடது பக்கத்துல இருந்து பார்த்தா. அவளோட புது இடம் என்ன, 12வது. எங்க இருந்து பார்த்தா, இடது பக்கத்துல இருந்து பார்த்தா. இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வலது பக்கத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளோட பழைய இடத்துல அவ எத்தனாவது பிளேஸ்ல இருந்திருப்பா. மொத்தம் எத்தனை பேர் வரிசையில 21 பேர். இவ இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கா, 8வது இடத்துல இருக்கா. ஸோ 21 - 8 போடுங்க. 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 13. ஓகேவா. ஸோ 13 வரும். ஆனால் அவளோட இடம் 13 கிடையாது, +1 போடணும். அப்போ அவளோட இடம் என்னன்னா 14வது இடம். எதுக்கு மேம் +1 போடுறீங்கன்னு கேட்பீங்க. இப்போ மொத்தமாக ரோல் எத்தனை பேர் இருக்காங்க, 21 பேர் இருக்காங்க. அவளோட அந்த 8 இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மோனிகாவும் சேர்ந்து கழிஞ்சு போயிடுவா, அப்படிதானே. ஏன்னா அவள் பழைய இடம் பார்த்தீங்கன்னா 8வது இடம். ஸோ 21 - 8 போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8வது இடத்துல மோனிகா இருக்கா. அப்போ அந்த 8 பேரையும் நான் கட் பண்ணேன் அப்படின்னா மோனிகாவும் சேர்ந்து போயிடுவா. ஸோ அந்த +1 போடுறது எதுக்காகனா, நான் மோனிகாவையும் சேர்த்து கழிச்சேன் இல்லையா. ஸோ மோனிகா கழியக்கூடாது, அப்போ தானே எனக்கு மோனிகாவோட பிளேஸ் தெரியும். அதுக்காக தான் நான் +1 போடுறேன். அப்போ 21வது இடத்துல இருந்து நான் -8 போட்டேன் அப்படின்னா இந்த 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள ஆள்லாம் கழிஞ்சு போயிடுவாங்க. ஓகே, அப்போ 21வது இடத்துல இருந்து நான் கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா மோனிகா எத்தனாவது இடத்துல வருவா, நான் +1 போடும்போது 14வது இடத்துல வருவா. ஸோ இந்த -8 இல்லை டைரெக்டாகவே நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம், 21 - 7ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். எதனால், மோனிகாவை நான் கழிக்கக்கூடாதுன்னு. ஸோ அது கண்டிப்பாக எக்ஸாமில் மறந்து போயிடும். அதனால் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், வலது பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா டோட்டலாக 21 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ 21வது இடம். ஸோ 21 - 8ன்னு போட்டிங்க அப்படின்னா அந்த வரிசையில் மீதி 13 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த
8வது இடத்துல தான் நம்ம மோனிகா இருந்தா. அப்போ கண்டிப்பாக அந்த 8வது இடமும் இதில் கழிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அவள் எத்தனாவது இடத்துல இருந்திருப்பா? +1 போட்டோம் அப்படின்னா 13வது இடத்துல 14வது இடத்துல இருந்திருப்பா. ஸோ 14ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு, மோனிகாவோட பழைய இடம், புதிய இடம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சப்போஸ் இப்போ மோனிகாவோட புதிய பிளேஸு எத்தனாவது இடத்துல இருக்குது ரைட் ஹேண்டில் இருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 21 - 12 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 9 வரும். ஸோ 12வது இடத்துல தான் மோனிகா இருக்கா. ஸோ அவளையும் சேர்த்து கழிச்சிட்டீங்க. ஸோ +1 போடுங்க, அப்போ தான் மோனிகா வருவா. ஸோ 9 + 1 10வது இடம். ஸோ 10வது இடம்ங்கிறது என்னதுன்னா அவளோட நியூ பிளேஸ். அவளை இடம் மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா? இடது பக்கத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் எத்தனாவது இடத்துல இருக்கா? 12வது இடத்துல இருப்பா. அதே வலது பக்கத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் எத்தனாவது இடத்துல இருப்பா? 10வது இடத்துல இருப்பா. புரியுதா? அவளோட புதிய இதை பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 12வது பிளேஸ்லையும், வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10வது இடத்துல இருப்பா. இதே இது இன்னொரு கொஸ்டின் கொடுப்பாங்க இதே மாதிரி. எப்படி கேட்கலாம்னா, மோனிகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த கொஸ்டின் இல்லை, மோனிகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவள் 12வது வரிசையிலையும், வலது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவள் 10வது பிளேஸ்லையும் இருக்கா. அப்போ அந்த வரிசையில மொத்தமா எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடது பக்கத்துல உள்ள அவளோட இதையும் வலது பக்கத்துல உள்ளதையும் கூட்டுங்க. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா 1ல இருந்து இடது பக்கத்துல 12வது பிளேஸ் அவள் தான். அதே வலது பக்கத்தில் லாஸ்ட்ல இருந்து இங்கே வரும்போது இது 10வது பிளேஸும் அதே பொண்ணு தான். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக ரோல எத்தனை பேருன்னு கிடச்சிருவாங்களா? ஸோ 12 + 10 22. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு -1 போடணும். எதுக்கு மேம் இந்த இடத்துல -1 போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இடது பக்கத்துல இருந்து இங்கே கவுண்ட் பண்ணும்போது 12வது இடத்துல யார் இருந்தா? மோனிகா இருந்தா. ஸோ மோனிகாவை நான் இங்கேயும் கவுண்ட் பண்ணியிருக்கேன். நான் வலது பக்கத்துல இருந்து இங்கே கவுண்ட் பண்ணும்போது 10வது இடத்துலையும் மோனிகா வருவா. இந்த பக்கமும் நான் யாரை கவுண்ட் பண்ணுவேன்? மோனிகாவை கவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கேயும் மோனிகா இருக்கா, இங்கேயும் மோனிகா இருக்கா. அப்போ மோனிகாவை நான் 2 வாட்டி கவுண்ட் பண்ணியிருக்கேன். அதனால நான் கட் பண்ணணும். அதுக்காக -1 வந்து போடுறேன். அப்போ டோட்டலாக அந்த வரிசையில் எத்தனை பேர்? 21 பேர். ஸோ வரிசையில் உள்ள மொத்த நபர்கள் கிடைச்சிட்டாங்களா? 21 சிறுமிகள். ஸோ கொஷின் வந்து எப்படினாலுமே கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து நான் நம்மளோட all-in-one கோர்ஸில் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க, எம்படட் ஃபிகர். ஓகேவா? ஸோ இந்த படம் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. என்ன வரணும்? செங்கோண முக்கோணத்துக்கு வர்ற மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி சாஞ்சிட்டு இப்படி போகணும். இந்த படத்தை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எங்கேயாவது இருக்கா அந்த ஷேப்பு? ஸோ இதை கூட எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இதுவரை இருக்குது. அதாவது இதுலேருந்து இதுவரை இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி சாயணும். சாஞ்சிட்டு இப்படி போயிருக்கணும் இல்லையா? அப்படி போகலை. அதனால் இதை வந்து நான் எலிமினேட் பண்ணிடுறேன். அடுத்து ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டேன்னா செங்கோண முக்கோணம் மாதிரி உள்ள ஷேப்பு இங்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் இப்படி ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் இப்படி சாஞ்சாக்கில் ஒன்று, அதில் இப்படி மடக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கா? இந்த ஷேப் இங்கே வருது பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே உள்ள ஷேப்பு இந்த 2வது படத்தில் இருக்குது. இந்த செங்கோண முக்கோணத்துக்கு வர்ற மாதிரி இந்த ஷேப்பு லைட்டாக இது சாயணும். இந்த இது இருக்குது. ஸோ இந்த ஷேப் இங்கே இருக்குது. ஆப்ஷன் சி எடுத்தீங்கன்னா செங்கோண முக்கோணம் மாதிரி ஷேப் இருக்குது. பட் இந்த மாதிரி சாஞ்சிட்டு போகிற மாதிரி இது இல்லை. ஸோ சியை எலிமினேட் பண்ணிடலாம். இதை எடுத்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம் மாதிரி ஷேப்பு இதுலையும் கொண்டு வரலாம், இதுலையும் கொண்டு வரலாம். பட் இந்த சாஞ்சது இப்படி இருக்குது. நமக்கு உடனேவா இப்படி சாஞ்சிருது? இல்லை, இப்படி சாஞ்சிட்டு மறுபடியும் இப்படி போகணும். அப்படி போகலை. அதனால ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபிகரை வச்சு மட்டுமே ரயில்வே எக்ஸாமில் ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிகர் கவுண்டிங்கு, ஆட் ஒன் அவுட் மாதிரி, இந்த மாதிரி எம்படட் ஃபிகரு, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நோட்டட் அப்படிங்கிறத நாங்கள் இப்படி எழுதியிருக்கோம், க்யூர் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ புக்ஸை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இதான் கேட்டிருக்காங்க. ஒரு குறியீட்டு மொழியில் நோட்டட் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதியிருக்கோம், கரி அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ கரி தானே. ஸோ க்யூர், ஸோ க்யூரா கரியா? ஸோ சரி, நாம் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ க்யூரை தான் இங்கே கொஷின் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ க்யூருங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ புக்ஸுங்கிறத எப்படி எழுதுவீங்க? இதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்கன்னா, கோடிங் டிகோடிங் அப்படின்னாலே ஏபிசிடி எழுதிருங்க. இல்லை உங்களுக்கு ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்பர் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? நோட்டட் இருக்குது. ஸோ நோட்டட் பார்த்தீங்க அப்படின்னா NOTED, NOTED. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 17, 11, டீக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 23, அடுத்து 17, 11, 23, அடுத்து 17ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நோட்டட்
17, 11, 23, 17. ஓகே, ஸோ இதை கரெக்டாக கோட் பண்ணுங்க. NOTED. எண்ணுக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 14ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 17ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட பிளேஸ்ல இருந்து ஒரு +3 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 17 மாறும். ஓவுக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 15ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 11ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிளேஸ்ல இருந்து -4 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 11 கிடைச்சிருமா? ஓவோட ஒரிஜினல் பிளேஸ் என்னன்னா 15வது இடம், என்னோட ஒரிஜினல் பிளேஸ் என்னன்னா 14வது இடம். ஸோ இது கூட +3 ஆட் பண்ணீங்கன்னா 17 மாறிடும். இதுல இருந்து -4 பண்ணீங்க அப்படின்னா 11 மாறும். அடுத்து டீக்கு நாம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 20ன்னு கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 23ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ +3 -4, இதோட ஒரிஜினல் பிளேஸ் 20. ஸோ +3 ஆட் பண்ணா 23 மாறிடுமா? அடுத்த கான்செப்ட் என்ன? அப்போ இங்கே உள்ள லாஜிக் என்னன்னா +3 -4 +3 அடுத்து -4. ஈக்கு நாம கொடுத்த நம்பர் 5, ஆனால் அவங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -4 பண்ணால் 1 ஆகிரும். அடுத்து டிங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்கு? டிங்கிறது நமக்கு 4வது இடத்துல இருக்கு. ஸோ 4. அடுத்த கான்செப்ட் என்னது? +3 போட்டோம் அப்படின்னா 7 வந்துடும். அப்போ என்ன கான்செப்ட்னா அந்த லெட்டர்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு +3 -4 +3 -4 இதுதான் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? புக்ஸுக்கு நாம கண்டுபிடிக்கணும். ஸோ புக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா BOOKS. ஓகே, ஸோ புக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பியிலேருந்து என்ன பண்ணணும்? +3 போடணும். பிக்கு நாம என்ன நம்பர் கொடுப்போம்? 2ங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம். ABCDயில் 2வது இடத்துல தான் பி இருக்கு. ஸோ 2 + 3 எத்தனை? 5. அடுத்த கான்செப்ட் என்னது? -4, அடுத்து +3, அடுத்து -4, அடுத்து +3. ஸோ அப்போ ஓக்கு நம்ம என்ன கொடுத்துருப்போம்? 15ங்கிறது கொடுத்துருப்போம். 15 - 4 11. ஸோ ஓவுக்கு 15ன்னு கொடுத்துருப்போம். 15 + 3 18. கேக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? தெரியல அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. கேக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 11. ஸோ 11 - 4 7. அடுத்து எஸ்ஸுக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருப்போம்? 19. ஸோ ஒன்றுமே இல்லை, ABCDலாம் நம்ம கொடுத்துருக்க நம்பர். நீங்கள் ஏலேருந்து Z வரைக்கும் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸாம்ல ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது. ஏலேருந்து Z வரை எழுதி நம்பர் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? 19. ஸோ 19 + 3 22. இதுக்கான ஆன்சர் என்னன்னா 5 11 18 7 22. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 5 11. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு? ஸோ +3 -4. அடுத்து நாம என்ன பண்ணணும்? +3 கொடுக்கணும். கரெக்டு தானே? ஸோ +3 -4 +3 -4 +3 இந்த லாஜிக் தானே நம்ம யோசித்தோம். ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்கு? 5 11 18 7 22 வரணும். ஸோ அது ஆப்ஷன்ல இல்லையே. ஸோ எப்படி செக் பண்ணலாம்? ஓகே, அப்போ நம்ம யோசிச்ச லாஜிக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக இருக்கு, இந்த ஓக்குள்ள 11ம் கரெக்டாக இருக்கு ஆப்ஷன்ல. ஆனால் இங்கே மட்டும் 18 வரல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? 11ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன லாஜிக்னா +3 -4 +3 -4ங்கிற லாஜிக் கிடையாது. கான்சோனன்ஸ் எல்லாத்துக்கும் +3 பண்ணணும், வவ்வல்ஸுக்கு -4 பண்ணணும். புரியுதா? எக்ஸாமில் இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஏன்னா பார்த்ததுமே நமக்கு தோணும், அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷன் பார்க்கும்போது கரெக்டாக மாற்றிடலாம். என்னன்னு புரியுதா? வவ்வல்ஸுக்கெல்லாம் பாருங்க -4 பண்ணியிருக்காங்க. ஓங்கிறது ஒரு வவ்வல். ABCD வந்து கான்சோனன்ட் வவ்வல்ஸ்ன்னு பிரிக்கலாம். 26 லெட்டரை. AEIOUங்கிறது வவ்வல். ஸோ இந்த 5 லெட்டரில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு -4 பண்ணணும். அப்போ ஓங்கிறது வவ்வல் தானே, அப்போ அதுக்கு -4 பண்ணுங்க. 15 - 4 என்ன வரும்? 11 வரும். அப்போ 5 11 11. அடுத்து கேங்கிறது கான்சோனன்ட். ஸோ கான்சோனன்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா +3 போடணும். ஸோ அப்போ 11 + 3 14. ஸோ எக்ஸாமில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுதான் லாஜிக்னு யோசிப்போம். +3 -4 +3 -4ன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் 2 விதமாக நம்ம யோசிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா +3 -4 +3 -4 இதுதான் லாஜிக்னு நம்ம யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் யோசிச்ச மாதிரி. ஆனால் இங்கே ஏதோ இடிக்குது, அப்படிதானே? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது, ஆனால் இடையில தப்பாக இருக்குது. அப்போ என்னவா இருக்கலாம்? இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக யோசிச்சிங்கன்னா கான்சோனன்ட்டுக்கெல்லாம் +3யும் வவ்வல்ஸுக்கெல்லாம் -4ம் போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுதா? அப்போ கான்சோனன்ட்டுக்கு +3ங்கும் போது இங்கே 5 கரெக்டாக வருது. வவ்வலுக்கு 15 - 4 11. ஓவும் வவ்வல் தான். 15 - 4 11. அடுத்து கேங்கிறது கான்சோனன்ட்டு. ஸோ +3. ஸோ 11 + 3 14. ஓகே, அப்போ 5 11 11 14 22. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நாம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ 2 விதமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஹாலில்.
ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை வச்சு மட்டுமே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், என்னது +3 -4 +3 -4 தான் லாஜிக்ன்ட்டு. ஆனால் ரெண்டாவது உள்ளதையும் நம்ம செக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஜிக் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது உள்ளதை செக் பண்ணி பாருங்க. அப்படி ரெண்டாவது உள்ளதுலேயும் +3 -4 +3 -4 தான் லாஜிக்காக இருக்குன்னா இந்த மாதிரி கடைசி நேரத்தில் தான் நமக்கு கொஞ்சம் யோசிக்க தோணும் எக்ஸாம் ஹால்லையும். ஓகே, அப்போ ஆன்சர் தப்பாக வருதுன்னா வேற ஏதோ ஒரு லாஜிக்கு. வேற என்ன லாஜிக்கு? கான்சோனண்ட்டுக்கு +3யும் வவல்ஸுக்கும் -4. ஓகேவா? ஸோ கோடிங் டிகோடிங்கிறத நம்ம யோசிக்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, among 5 persons AEIJB each are having different weight. ஓகேவா? 5 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? 5 நபர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கு. E is heavier than only I. ஓகேவா? ஸோ E வந்து பார்த்தீங்கன்னா ஐயை விட மட்டும்தான் ஹெவியாக இருப்பான். ஓகே, ஸோ 1 2 3 4 5ன்னு போட்டுக்கிறேன். இருக்கிறதுலே வெயிட்டாக ஹெவியாக இருக்கவனா நான் 1வது இடத்துல வச்சுக்கிறேன், ரேங்க் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ E is heavier than only I. E வந்து பார்த்தீங்கன்னா ஐயை விட மட்டும்தான் வெயிட்டாக இருப்பான். ஸோ E வந்து ஐயை விட மட்டும்தான் வெயிட்டாக இருப்பான். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ஐயை விட E கனமானவர். E is heavier than only I. ஸோ ஐயை விட E வந்து கனமானவர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? A is heavier than E and B. A பார்த்தீங்க அப்படின்னா E விடையும் B விடையும் ஹெவியர். அப்போ ஏயை நான் எங்கே போடலாம்? ஸோ நல்லா பாருங்க, 1 2 3 4 5. ஸோ ஐயும் ஈயும் நான் இங்கே போட்டேன். ஏ வந்து ஈயை விட வெயிட்டாக இருக்கான், பியை விடையும் வெயிட்டாக இருக்கான். ஓகேவா? அப்போ பியை நான் இங்கே போட்டு ஏயை நான் இங்கே போடலாம். ஏ வந்து பியை விடவும் வெயிட்டு, ஈயை விடவும் வெயிட்டுன்னு. அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி நான் எப்படி யோசிக்கலாம்? பியை நான் இங்கேயும் போடலாம், பியை நான் இங்கேயும் போட்டு ஏயை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் 1வது இடத்துலையும் நான் வச்சுக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஓகேவா? ஸோ பியை நான் இங்கேயும் போடலாம், பியை நான் இங்கேயும் போடலாம். இப்போ செக் பண்ணாலும் ஏ வந்து பியை விடவும் ஈயை விடவும் எனக்கு வெயிட் ஆனவன் அப்படின்னு நான் சொல்லிடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பட் நாட் ஆஸ் ஹெவி அஸ் ஜே. A is heavier than E and B. இந்த லைனையும் சேர்த்து வாசிச்சிங்கன்னா பாசிபிலிட்டி போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. A வந்து ஈயை விடையும் பியை விடவும் வெயிட்டானவை. ஓகேவா? ஆனால் ஜேயை விட இவன் வெயிட்டானவே கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஏ வந்து இருக்கிறதுலே கனமானவை, வெயிட்டானவே கிடையாது. ஓகேவா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஈயை விடவும் பியை விடவும் வெயிட்டானவை, ஆனால் ஜேயை விட என்னது கனமானவை கிடையாது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இ மற்றும் பியை விட ஏ கனமானவர், ஆனால் ஜேயை போல கனமானவர் அல்ல. அப்போ என்ன வரும்? ஜே ஏ இவின்னு வரும், JAEVன்னு வரும். அப்போ ஜே இங்கே போடலாம், ஏ இங்கே போடலாம். அடுத்து என்ன வரும்? சாரி, இ இங்கே ஏற்கனவே போட்டோமா, அப்போ வி இங்கே வரும். ஓகேவா? ஸோ JAVE. ஏன்னா ஈ இந்த இடத்துல தான் வருவான். ஈயோட பிளேஸ் 4வது இடம் தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஈயோட பிளேஸ் வந்து 4வது இடம் தான். ஏன்னா ஈ வந்து ஐயை விட மட்டும்தான் வெயிட் ஆனவே. அப்போ ஈயோட இடத்த என்னால் மாற்றவே முடியாது. ஈ 4வது இடத்துல தான் வருவான். ஏ பார்த்தீங்கன்னா ஈயை விடையும் பியை விடவும் வெயிட் ஆனவே, ஆனால் ஜேயை விட என்னது கிடையாது, வெயிட் ஆனவே கிடையாது. அப்போ ஜே தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வருவான். ஜேக்கு அடுத்து ஏ வந்து பியை விடவும் வெயிட்டு, ஏயை விடவும் வெயிட்டு. ஓகே, புரிஞ்சிருச்சா? இந்த லைனை நீங்கள் சேர்த்து ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாசிபிலிட்டி போடுற மாதிரி இருந்திருக்காது. சில கொஸ்டின்ல பாசிபிலிட்டி போட்டால் தான் ஆன்சர் வரும். இது பாசிபிலிட்டி போடுற அளவுக்கு பெரிய கொஸ்டினும் கிடையாது. ஜஸ்ட் அந்த கூட ஒரு லைனையும் சேர்த்து வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களில் 3வது கனமானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3வது கனமானவர் யாரு? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வெயிட்டா இருக்கிறவன் யாரு? ஜே. அவனை விட கொஞ்சம் வெயிட் கம்மி யாரு? ஏ. ஏயை விட கொஞ்சம் வெயிட் கம்மி யாரு? பி. பியை விட வெயிட் கம்மி யாரு? இ. ஈயை விட வெயிட் கம்மி யாரு? ஐ. அப்போ 3வது கனமானவர் யாரு? பி. ஸோ பிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆப்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி தான் உங்களோட டார்கெட். இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்லையும் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கும் மெசேஜ் அனுப்பலாம். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 904333 904333 79345. அதே மாதிரி 780685428. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கால் பண்ணவும் செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாங்க. நீங்கள் ஆப்பில் போய் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1599. நீங்கள் ஆப்பில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ருபீஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். நீங்கள் டீமுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 3 hours அப்புறம் கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அகைன் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஸ்டார்ட் லேர்னிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் நடக்கும்போது அதில் மெசேஜ் வரும் லைவ் ஸ்டார்டட் அப்படின்ட்டு. ஸோ லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 10 வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக ஆர்டராக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நேமு, நம்ம ஆர்கனைசேஷன் கோட் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு தேவையான டெக்னிக்கல் நோட்ஸ் வேணும், நீங்கள் என்ன ட்ரேட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டெக்னிக்கல் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே மெட்டீரியல்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டெக்னிக்கல் அதாவது மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு இந்த புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎலோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ஆர்பிஎஃபோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரயில்வே, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நம்ம ஆப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கல் நோட்ஸு, வெல்டர், பெயிண்டர் நீங்கள் என்ன ட்ரேடு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே உங்களோட லேப்டாப்லையோ இல்லை ஃபோன்லையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டீமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஆப்லேருந்தே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படியே அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு கரெக்டாக லைவ் கிளாஸ்க்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாபிக் வைஸ் வீடியோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷு, ரீசனிங், சயின்ஸு எல்லாமே இருக்கும். எல்லா கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதில் கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதில் கவர் ஆகும். அதே மாதிரி பேங்க்கோட பிஓ அண்ட் கிளர்க்கோட மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இது 2ம் கவர் ஆகும். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. ஒரு பிகினராக இருந்து ஒரு 4 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. வெளியில் எந்த புக்குமே வாங்க வேண்டாம். நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸையே கரெக்டாக அந்தந்த டாபிக் முடியும் போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தாலே போதுமானது. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் 1500+ ரெக்கார்டட் கிளாஸஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து 1599 தான். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்காகவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னு